இன்றைய தியானம். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின்மேல் அதிகாரியாக்குகிறார். தானியேல் 5:21. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோடே சஞ்சரித்தார், உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார், அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது என்று சொல்லி இங்கு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பெருமை, மனமேட்டுமை, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள ஒரு ராஜாவுக்கு நேரிட்டதைத்தான் நாம் இந்த 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து அந்த அதிகாரம் முழுவதும் முடிஞ்சால் இன்றைக்கி டைம் இருக்கும்போது உட்காந்து வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதில் 25ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை கண்ட பிறகு அந்த சொப்பனத்தினால் அவருக்கு திகில் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அந்த சொப்பனத்தை கண்ட உடனே திகில், அவருக்குள்ள கலக்கம் எல்லாம் உண்டான உடனே அதனுடைய அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படிக்கு அவன் கட்டளையிட்டான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போது அந்த தேசம் முழுவதிலும் இருக்கிற ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர், குறிச்சொல்றவங்க எல்லாரும் நேபுகாத் நேச்சார்கிட்ட வராங்க பிரியமானே. ஆனால் சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள் என்று சொல்லி நேபுகாத் நேச்சார் சொல்கிறான். பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் அந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான் என்று நேபுகாத் நேச்சாரே சொல்கிறார். யாரு? பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியேல். அப்போ தானியேல் யாரு? பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடையவன். அப்போது ராஜா கிட்ட வந்த உடனே அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நேபுகாத் நேச்சார் சொல்கிறான், சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களை அதன் அர்த்தத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்திலேருந்து அவன் கண்ட தரிசனத்தை அப்படியே, அந்த சொப்பனத்தில் அவன் கண்ட தரிசனத்தை அப்படியே சொல்கிறான். பிரியமானவர்களே, 25ஆம் வசனத்தை பாருங்கள். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். இவ்வளோ நாள் எடுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீம், அது நிறைவேறும்படிக்கு இத்தனை காலங்கள் ஆகும்னு சொல்கிறேன். பிரியமானவர்களே, இதே தானியேல் 4:32, 33 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வசனம் நேபுகாத் நேச்சார்கிட்டையே போல்டாக தானியேல் சொல்கிறேன். மனுஷரினின்று தள்ளப்படுவாய்,
வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. தானியேல் என்ன சொன்னார் அது அப்படியே நிறைவேறிற்று பிரியமானவர்களே. தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் எடுத்து விவரித்து சொல்லிகிட்டே வரும்பொழுது 34, 35, 36, 37 வசனத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் சொல்கிறான், அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எப்போ? இந்த காரியங்கள்லாம் நடந்த பிறகு. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன், என்றென்றைக்கோ ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்தேன், மகிமைப்படுத்தினேன்னு சொல்கிறான். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அந்த வேளையில் எனக்கு புத்தி திரும்ப வந்ததுன்னு சொல்றாரு. பிறகு 37ஆம் வசனத்தில் பாருங்க, ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று நேபுகாத் நேச்சாரை எழுதுகிறான். பிரியமானவர்களே, தானியேல் 5:21 படி கர்த்தர் தமக்கு சித்தமானவரை அதிகாரி ஆக்கும்படிக்க அதை அவர்கள் கண்டுகொள்ளும்படிக்கே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தானியேல் 5:21 ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி ஜெபிக்க கொடுத்திருக்கிறீர். அதை கைமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான எங்கள் தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர், தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று ஆண்டவரே எங்கள் தேசம் அறியும்படிக்கு, எங்கள் மாநிலங்கள் எங்கள் மாவட்டங்கள் உள்ள மக்கள் அறியும்படிக்கு எங்கள் ஜெபத்தை கேளுமப்பா. ஆண்டவரே, நீரே இந்த வசனத்தின்படி ஆண்டவரே புத்தி தெளிந்து எங்கள் ஜனங்கள் எல்லாரும் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நீர் வெளிப்படுத்தி உமக்கு சித்தமானவர்களையே நாங்கள் ஆண்டவரே தேவன் நீர் ஆளுகை செய்கிறவர்களாய் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபித்து செயல்பட கிருபை தாரும் என்று வேண்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.